நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆல்ரெடி ஐ ஹவ் பிளஸ்ட் them. என்னாகமம் 22 அதிகாரம் 12 வசனத்துல பாக்குறோம். என்னாகும் 22 அதிகாரம் 12 வசனத்துல பாக்குறோம். அதற்கு தேவன் கீலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். கீலேயாமுக்கு என்ன கிருபைன்னா, அவர் யாரை சபிக்கிறாரோ அவங்க சபிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க, அவர் யார் ஆசீர்வதிக்கிறாரோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இந்த பாலாக் ராஜா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பயப்படுறான். ஏன்னா அந்த 22 அதிகாரம் 2 முதல் 6 வசனங்களை படிக்கும் போதுதான் இதோடைய கான்டெக்ஸ்ட் தெரியும். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். பாலாக் யாருன்னா மோவாபியருக்கு ராஜான்றது 4வது வசனத்துல வருது. இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமா இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்தர் நிமித்தம் கலக்கம் அடைந்து, அங்க மிகவும் பயந்துன்றாரு, கலக்கம் அடைகிறான். மாடு 4வது வசனத்துல, மாடு வெளியும் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்ம சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். புல்லை எப்படி மாடு மேய்ஞ்சு போடுமோ அப்படி போல முற்றிலுமாக அந்த ஜனங்க நம்மளை அழிச்சிடுவாங்கன்னு பயப்படுறான். 5வது வசனத்துல, அவர்களுக்கு பூமியின் விசாலத்தை மூடி, பூமியே நிரப்பும்படியாக ஏராளமா இருக்கு அந்த கூட்டம். 6வது வசனம், அவர்கள் எண்ணிலும் பலவான்கள். எவ்வளவு பயப்படுறான் பாருங்க ஒரு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. ஆகினும் நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கீலேயாமுக்கு பார்த்து சொல்றான், கீலேயாமை குறித்து. ஆகினும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்திடார் என்று சொல்ல சொன்னான். அந்த நாட்டு பிரபுக்களை எல்லாம் அனுப்புறான். பாலாக் ராஜா அனுப்பிச்சு கீலேயாமை கூப்பிடுறான். ஏன்னா அவங்க சபிச்சுட்டா நம்ம இவங்களை மேற்கொண்டுடலாம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ன்ட்டு. அப்ப அது தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. அந்த 22 அதிகாரத்துல முதல்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் அனுப்புறான். இவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, கீலேயாம் நான் போலாமான்னு. நீ போக கூடாது அப்படின்றாரு. அப்பதான் சொல்றாரு, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன அவர்கள்? என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ நான் ஆசீர்வதித்த ஜனங்களை நீ சபிக்க முடியாதுன்றாரு, நீ போகாதுன்றாரு. வீட்டு என்ன சொல்றான், அவங்கள கூட நல்ல அதிகாரம் உள்ள பிரபுக்களை அந்த ராஜா அனுப்புறான். இன்னும் நிறைய வெகுமதிகளை தருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்பதான் சொல்றாரு ஆண்டவர். திரும்ப கேட்கும் போது என்ன பண்றாரு ஆண்டவர், நீ போ, ஆனா அவங்க சபிக்க கூடாதுன்றாரு. ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீ போகக்கூடாதுன்றாரு. ஆனாலும் இவன் திரும்ப கேட்டு போறான். போகும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கழுத ஆண்டவரை பார்த்துருச்சு. இவனுக்கு தெரியல ஆண்டவர் நிக்கிறது. கழுதை பார்த்து மரளுது. கழுதை ஒதுங்கி போது இவன் 3 தடவை அடிக்கிறான். அப்பதான் கழுதை கேட்குது, இத்தனை வருஷம் நான் சுமந்துட்டு போறேன், என்னைக்காவது நான் அப்படி பண்ணிருக்கேன்னா? கர்த்தர் நிக்கிறார், ஆண்டவர் நிக்கிறாரு. கழுதைக்கு தெரியுது, ஆனா இவனுக்கு தெரியல. அப்பதான் இவன் கண்ணு திறக்குது. அப்பதான் சொல்றாரு என்னாகும் 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கீலேயாம் கண்டபோது. அப்ப இது நமக்காக ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், உங்களை யாரும் சபிக்க முடியாதுன்ற. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. சோ நமக்கு எதிராக யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதைத்தான் நமக்கு ஆண்டவர் சொல்றாருங்க. சபிக்க கிளம்பின கீலேயாமை கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். கழுதையை கொண்டு கர்த்தர் பேசினார். இதெல்லாம் நமக்கு வெளிப்பாடு. கழுதையை கொண்டு கர்த்தர் பேசினார்னா நமக்காக ஆண்டவர் யாரை கொண்டு பேசுவார்? நமக்கு எதிராக வருகிற காரியங்களை ஆண்டவர் எப்படி நிறுத்துவார்ன்றதுக்கு சொல்றாருங்க. ஒரு பெக்கூலியர் வேலை, ஒரு ஸ்ட்ரேஞ்ச், அது ஒரு விசித்திரமான முறை. ஒரு மிருகம் மனுஷன மாதிரி பேசுது. இது ஏன் அப்படின்னு காமிக்கிறாருன்னா, ஏன் அப்படி காமிக்கிறாருன்னா, நமக்கு அப்படி போல பேசுவார் ஆண்டவர். யாரை கொண்டும் பேசுவார். இல்லையே, எனக்காக யாரு பேசுவா, எனக்காக யாரு வழக்காடுவாள்ல, நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்கு குத்தம் பண்ணுவேன்றாரு. அது எப்படி பண்ணுவாருன்னு சொல்றாரு. ஒரு கழுதையை கொண்டு ஆண்டவர் பேசுவார். இவனை கொண்டா அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் அவங்கள கொண்டு போய் ஆண்டவர் செய்வார் நமக்கு. அதைத்தான் சொல்றாரு. இதான் வெளிப்பாடு. எனக்கு தெரிஞ்சு ஒரு
குடும்பம் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்க. அப்ப அதுல விற்க முடியல. இவங்க சொல்ற விலைக்கு யாருமே வரல. ரொம்ப வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒருத்த வாரான். இவங்க என்னென்ன சொல்றாங்களோ அவ்வளவு கண்டிஷன் ஓகேன்றான். அந்த மனுஷன் வந்து எல்லாத்துக்குமே ஓகேன்றான். இவங்க விலையை டபுளா சொல்றாங்க, அதுக்கும் ஓகேன்றான். இவங்க வந்து இது மாதிரி பார்ட்டா கொடுக்க கூடாது, பேமெண்ட் ஒரே பேமெண்டா கொடுக்கணும், இப்படி எல்லாம் கொடுக்கணும்னு கேட்கறாங்க. எல்லாத்துக்குமே அவன் சரின்ட்டு வரான். கடைசி பாத்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இயேசு கிறிஸ்துவ அறியாளர், கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனுஷன். ஏன்னா இது வாங்குறது அவனுக்கு ஆசீர்வாதம். இது வந்து ஒரு வாசல் மாதிரியாது. இதன் மூலமாக எனக்கு பல ஆசீர்வாதங்களை நான் வாங்க போறேன், பல ஆசீர்வாதங்கள் எனக்கு வரப்போகுது. அதுக்கு இது நுழைவாயில், இது கேட்வே. என்னுடைய ஃபியூச்சர் பிளஸ்ஸிங்ஸ்க்கு இதுதான் கேட்வே. அதனாலதான் இவ்வளவு விலை கொடுத்து நான் வாங்குறேன். அப்ப அந்த மனுஷன் சொல்றான், நான் ஏன் அந்த நிலத்தை வாங்குறான்னு. கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல படிச்சாராம் அவரு. ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை பைபிள்ல மட்டும்தான் இருக்கா, வேற எந்த புஸ்தகத்திலையும் ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை கிடையாதான். இத வந்து அந்த மனுஷன் சொல்லி வாங்கியிருக்கிறான். எப்ப ஆசீர்வாதம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம யோபு 42 அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவரீ சகலத்தை செய்ய வல்லவர். யோபு சொல்றாரு, யோபு 42:2, தேவரீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், உமால எதையும் செய்ய முடியும். ஆண்டவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் எனக்கு செய்ய நினைக்கிறது யாராலும் தடை செய்ய முடியாது. நோ தாட் ஆர் பர்பஸ் ஆஃப் யுவர்ஸ் கேன் பி ரெஸ்ட்ரைன்ட் ஆர் த்ராட்டட் என்று இருக்குது ஆம்பிளிஃபைட் பைபிள்ல. நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகளையும் நோக்கத்தையும் யாராலையும் தடுத்து போட முடியாது. பாருங்க, அது 10வது வசனத்துல, அதே யோபு 42:10, யோபு தன் சிநேகருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்த்து ரெட்டத்திரையாய் கர்த்தர் அவனுக்கு தந்திரளினார். ட்வைஸ் வாட் he had. அவர் என்ன இருந்தது யோபுக்கு, அதெல்லாம் ரெட்டிப்பா ஆண்டவர் கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் இழந்தாருன்னு நினைக்கிறோம். நமக்கு அப்படி சூழ்நிலை வரும், எல்லாத்தையும் இழந்தது போல. ஆனா ஆண்டவரே நம்ம சார்ந்து இருக்கும் போது என்ன பண்றாரு, ரெட்டிப்பாக கொடுக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, பச்சை புழுக்களும் வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் பலனை நான் அவனுக்கு தருவேன்றார். நம்ம எல்லாத்தையும் இழந்தது போல இருக்கோம், ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். ஆனா நாளத்திலேயோ கொடுப்பாரு. வெட்கத்துக்கு மேலாக ரெட்டத்தனையான பலனை தருவேன் இருக்கார் ஆண்டவர். என்ன சொல்றாரு, சகரியா 9:12 சொல்றாரு, ரெட்டிப்பாடும் நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் நம்மள ஒரு நாள் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். அதனாலதான் சங்கீதம் 23:5 சொல்றார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நம்மளை அப்படியாக ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஆனா அதை சரியாக அறிந்து கொள்ளணும். கர்த்தரை நம்ம அறிந்து கொண்டால்தான் நம்ம வணங்குகிற தெய்வம், நம்ம தொழுது கொள்ளுகிற தெய்வம், நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிற தெய்வம் யார், நான் தொழுது கொள்ளுகிறேன் அந்த தெய்வம் யாரு, அவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டால்தான் இதெல்லாம் நம்ம சுவீகரித்துக் கொள்ள முடியும். We should know the attributes of God, then only we can inherit blessings. எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் வணங்குகிற தெய்வத்தை அறிந்து கொள்ளணும். வர்ஷிப் அப்படின்னு ஒரு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆராதனை. அப்ப ஜான் மெக்கார்த்தர் எழுதின புஸ்தகம், அருமையான புஸ்தகம். நம்ம வர்ஷிப் அப்படின்னு என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ பாட்டு பாடுறது, மியூசிக் வாசிக்கிற நினைக்கிறோம். ஆனா அவர் அப்படி சொல்லல. முழு இருதயத்தோடும் கர்த்தரை நேசிச்சு நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கிறது ஆராதனை. ஒரு ஞாயிறு காலை ஆராதனைன்னா ஏதோ பாட்டு பாடுறது, ஜெபம் பண்றது அப்படி இல்லை. அந்த பாட்டு பாடுறது ஆராதனையா வரணும், வெறும் சிங்கிங் இல்லை. ஆராதனை உள்ளத்துல அவரை நேசிச்சு நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கிறது. காணிக்கை கொடுக்கறது கூட அர்ப்பணிக்கிறது, மியூசிக் வாசிக்கிறது அர்ப்பணிக்கிறது.
ஆண்டவரை எப்படி மகத்துவமான தெய்வத்தை மகத்துவத்தை நான் அறிந்து கொண்டேன் ஐயா, நீ யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஐயா. அந்த அளவில்லாத தெய்வத்துக்கு முன்னால நான் ஒண்ணுமே இல்லப்பா, முற்றிலுமாக நான் அர்ப்பணிக்கிறேன்பான்றதான். அது எப்ப வரும் கேட்டீங்கன்னா, நம்ம வணங்குற தெய்வம் யாருன்னு தெரிஞ்சாதான். அப்ப அதுல முக்கியம் எது சொல்றாருன்னா வார்த்தை. ஒரு ஆராதனையில எது முக்கியம்னா கர்த்தருடைய வார்த்தை. நான் கூட ஒரு நாள் யோசிப்பேன், நம்ம பைபிள் ஸ்டடி எடுத்த உடனே நம்ம பாட்டுக்கு ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி அப்படியே பைபிள் ஸ்டடி எடுக்க ஆரம்பிச்சிடோமே, ஒரு ஆராதிக்க வேண்டாமா, பாட்டு பாடி ஆராதிக்க வேண்டாமா? இதுல டிஃபரெண்ட் வெவ்வேறுவான கருத்துகள் இருக்கு. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் மியூசிக்கு இடம் கொடுக்க மாட்டார். அவர் ஏதோ ஆர்கன் எதுவுமே வாசிக்க விட மாட்டார். முழுக்க அது ஒரு இப்படித்தான் நடக்கணும் சர்வீஸ் நடத்துறவர். ஆனா தாவீது பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட், 4000 பேர் கொயர் வச்சிருந்தாரு. அநேக இசைக்கருவிகளை வைத்து ஆண்டவர் ஆராதிச்சு பாட்டு பாடி அப்படிதான் இது பண்ணாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணாலுமே ஆண்டவரை நினைக்கிறோமா, ஆட்டிடியூட், நம்மளுடைய இருதயத்தின் நோக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆண்டவரே நினைச்சு பாக்குறோமா, முழுமையாக அர்ப்பணிக்கிறோமா? டான்மைன் அழகா சொல்லுவாரு, நாம் ஆராதனையே ஆராதிக்கிறோம், இப்ப அப்படிதான் நடக்குது. நம்ம ஒரு ஆராதனை ஆராதிக்கிறோம். யார ஆராதிக்கிறோம் அதை நம்ம விட்டுட்டோம். அவர் தான் சென்டர். ஒரு வர்ஷிப் வாழ்க்கை முழுவதுமே நம்ம ஆராதனை இருக்கணும். நமக்கு வாழ்க்கை முழுவதுமே ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். எப்பொழுதுமே நம்ம உள்ளத்துல ஆண்டவரை நினைச்சு அவரை நினைச்சு பாக்குறத ஆராதனை முழுமையாக அர்ப்பணித்து, என்னை உருவாக்கின தெய்வம் உமக்காக நான் வாழணும் ஐயான்னு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கொடுத்த வேலையை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த வேலையை பெருசா பாக்குறோம். அந்த வேலையை நிமித்தம் அந்த சம்பளத்தை பெருசா பாக்குறோம். அவர் கொடுத்த மனைவி, அவர் கொடுத்த பிள்ளைகள், அதை விட்டுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த பணம் இருந்தா எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறோம். பணம் இருந்தா எல்லாத்தையும் செஞ்சிடலான்ட்டு. இல்ல, முடியாது. பணம் இருந்தா எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் வேணும், ஆண்டவர் வேணும். ஆண்டவர் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்ன்றது. The fear of the Lord is the beginning of wisdomன்றது அதுதான். ஆண்டவரை வச்சுதான் நம்ம வாழ்றோம். நம்ம கையில எதுவுமே கிடையாது. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அது அவருடைய கிருபை. சுகத்தோட இருக்கேன்னா அவருடைய கிருபை. நான் சமாதானமா இருக்கேன்னா அவருடைய கிருபை. நான் விடுதலையோட இருக்கேன்னா அவருடைய கிருபை. அதான் சொல்றாரு, ஆல்ரெடி ஐ ஹவ் பிளஸ்ட் தம்ன்றாரு. நான் ஆசீர்வதித்த ஜனம் நீங்க, என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கன்றாரு. அது பாருங்க, எரேமியா 31:20 சொல்றாரு, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, மை டியர் சன்றாரு. அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, மை பிலோவ்டு சைல்டுன்றாரு. அவனுக்கு விரோதமாய் பேசுனது போல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க, நான் அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மை அஃபெக்ஷன் இஸ் ஸ்டிர்டுன்னு இருக்குது, உள்ளம் உருகுது நமக்காக. அவர் பாருங்க, ஏசாயா 30:18 சொல்றாரு, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நம்மளுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே. அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு காத்திருந்தா நிச்சயமாக நீங்க பாக்கியமுள்ள ஜனம்ன்றார். அந்த பாக்கியத்தை நிச்சயமா உங்களுக்கு தருவாருன்றாரு. ஏசாயா 54:7-8 வசனங்கள் எப்படியா பார்க்கிறோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இமைப்பொழுது, கண் இமைக்கிறது. அந்த இமைக்கிறது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். சொல்றாரு, இமைப்பொழுது, அந்த கண் இமைக்கிறது நமக்கே தெரியாது எவ்வளவு நேரம் அந்த கண்ணை மூடி திறக்கிறான். அவ்வளவு ஃபாஸ்டா இருக்குது. அவ்வளவுதான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். உன்னை விடுவிக்கிறவர் சொல்லுகிறார்.
ஓசியா 11:8-9 பார்க்கிறோம். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஏற்கனவே நம்ம அந்த இதுல பார்த்தோம். எரேமியா 31:20 அதே கார்த்திகை சொல்றார். ஓசியா 11:8-9 எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன், உன்னை எப்படி செபோய்மை போல வைப்பேன். சோதம் குமாரா மாதிரி இதையும் அழிச்சிட்டாரு. அது சொல்றாரு, சோதம் குமாரா மாதிரி அழிச்சது மாதிரி உன்னை வந்து அப்ப அப்படி மூலம் உன்னை அழிச்சிடுவானான்றாரு. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்றார். எவ்வளவு தூரம் நமக்காக நம்மளை நேசிக்கிறார் பாருங்க, எவ்வளவு தூரம் நம்மளை நேசிக்கிறார், எவ்வளவு தூரம் அவர் மனசு இறங்குறாரு பாருங்க. பாருங்க, ஏசாயா 50:2 சொல்றாரு, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ என்ற. எனக்கு என்ன என்னுடைய வல்லமை குறைஞ்சு போச்சான்னு கேட்கிறாரு. இதே இது என்ன ஆகும் 11:23 எரேமியா 32:27 லூக்கா 1:27 இருக்குது. அவருடைய வல்லமையை குறித்து சொல்றாரு. என் வல்லமை குறுகி போகல, நான் பலன் இல்லாமல் போகலன்றாரு. மகத்துவமான தெய்வம் சொல்றாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் செய்த அற்புதங்களை அடையாளம் நமக்கு தெரியும், என்னெல்லாம் செஞ்சாருன்னு. அவர் சொல்றாரு, என் கரம் குறுகி போச்சா, என் வல்லமை குறுகி போச்சான்றார். இதே ஏசாயா 49:24-26 சொல்றாரு. அதை டீட்டெயிலா சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் போதுதான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். ஏசாயா 49:24-26 பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ. பராக்கிரமசாலி, அவன்கிட்ட இருந்து நம்மகிட்ட கொள்ளையடிச்சிட்டாரு, எடுக்க முடியாது, வாங்க முடியுமான்றாரு. அவன்கிட்ட இருந்து எடுக்க முடியுமா? நம்மகிட்ட இருந்து அவன் கொள்ளையடிச்சிட்டான், ஆனா அவன்கிட்ட இருந்து வாங்க முடியுமா அப்படி சொல்றாரு. பராக்கிரமன் கையில இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமா, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமா? சிறைப்பட்டு போனவர்களை உண்மையாவே நீதியாதான் அவங்க சிறைப்பட்டு போனாங்க, அவங்களை மீட்க கூடுமா என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். எப்பேற்பட்ட அவன்கிட்ட இருந்து உங்களை நான் விடுவிப்பேன்ற. பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும், உங்க பொருட்கள் எல்லாம் மீட்டு கொடுப்பேன்றாரு. நீங்க இழந்தது எல்லாத்தையுமே நான் மீட்டு கொடுப்பேன்றாரு. உன்னோடு வழக்காடர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன்றார். எவ்வளவு வைராக்கியமா இருக்காரு பாருங்க. இதுதான் அந்த இதுல சொல்றாரு. உபாகம் 32:35 பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நான் சமீபமாய் இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும், நான் தீவிரமா செயல்படுவேன்ற. உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுக்கு எதிராக நான் வழக்காடுவேன், நான் யுத்தம் செய்வேன்ற. யாத்திராம் 14:13-14 பார்க்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்னைக்கு என்ன செய்யறாருன்னு பாருங்க, இதுவரை செய்ததில்லை, இப்ப என்ன செய்யறாருன்னு பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். இப்ப நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ, இங்க நீங்க நினைப்பீங்க நம்ம கண்ணுக்கு எதிராக நிற்கிறதா உங்களுக்கு தெரியும், கண்ணுக்கு மறைவாக. ஏன்னா நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கிடையாது, வானலோகத்து லோகாதிபதிகளோட அந்தகார கிரிகைகளோட தான் நமக்கு போராட்டம். ஆவிக்குரிய யுத்தம் இது. அது ஆவிக்குரிய கண்கள் வேணும். ஆவிக்குரியவனே ஆவிக்குரிய காரியங்களை அறிவான், ஜென்ம சுவாமில மனுஷனோ அதை அறிந்து கொள்ள முடியாது என்றார் பவுல் 1 ஆவிக்குரிய உலகத்துல ஒரு யுத்தம் நடக்குது. அதோடைய ரிசல்ட் தான் நம்ம இங்க பாக்குறீங்க. இங்க ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அங்க ஆவிக்குரிய உலகத்துல ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. சாத்தானுடைய சேனைக்கும் கர்த்தருடைய சேனைக்கும் இடையில நடக்கிற யுத்தம் அதான் சொல்றாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பயப்படாதீங்க, நான் நம்ம பார்த்து சொல்றாரு. வானத்துல இருந்து பரலோகத்துல இருந்து நம்ம பார்த்து சொல்றாரு, பயப்படாத. இங்க கோலியாத்தும் தாவீதும் யுத்தம் நடந்ததுன்னு பாக்குறோம். அது பரலோகத்துல நடக்கிற யுத்தம். அது அங்க அவங்க மிகாவேலும் அவருடைய தூதர்களும் அங்க யுத்தம் பண்ணுவாங்க. நமக்காக யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால அப்ப கவலைப்படக்கூடாது. ஏன்னா கடைசியா வெற்றி யாருக்குன்னா ஆண்டவருக்கு தான். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் ஆண்டவர், அவர் தெய்வம், அவர் ஒருவர்தான் தெய்வம்.
அது அவரை நிரூபிப்பாரு. பாருங்க 14 வசனத்துல பாக்குறோம். யாக்கோபு 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால். அப்பொழுதுதான் செங்கல் 2ஆ பிளக்குது. ஏன்னா பார்வோன் சேனை ஒரு பக்கம் வந்துட்டாங்க, பின்னாடி துரத்திட்டு இந்த பக்கம் செங்கடல் வந்துருச்சு. அவ்வளவுதான் நம்ம மாட்டிட்டோம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் மோசே சொல்றாரு, இல்ல கர்த்தர் பாருங்க இப்ப யுத்தம் பண்ண போறாரு. எப்படி யுத்தம் பண்ண போடுவாருன்னு இப்படி நீங்க இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி நினைச்சு பாருங்க. மோசே நிக்கிறாரு, நம்ம தான் இஸ்ரேல் ஜனங்கள் நிக்கிறோம். கடல் இந்த பக்கம் ராணுவம் வந்துருச்சு, பெரிய ராணுவம். நம்ம கையில ஆயுதம் எல்லாம் கிடையாது, ரதங்கள் கிடையாது, குதிரைகள் கிடையாது. நம்ம தினக்கூலி பண்ணவங்க செங்கல் அறுத்துக்கிட்டு கிடந்தோம். இப்ப ராணுவம் வந்துருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைக்கும் போது மோசே சொல்றாரு, இல்ல இன்னைக்கு பாருங்க கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எப்படி இருக்கு யோசிப்பா, நம்ப முடியுமா? கடல் 2ஆ பிளக்குது. அந்த கழுதை கொண்டு பேசினேன்றாரு, இங்க என்ன பண்றாரு, கடல்ல 2ஆ பிளந்துட்டார். தர மாதிரி இருக்குது, நடந்து போறாங்க. அதுல எப்படி யோசித்து பாருங்க. இப்படி போல நமக்கு செய்வார். அதுக்குதான் கர்த்தர் சொல்றாரு, விசித்திரமான விதத்துல, வித்தியாசமான விதத்துல நம்மளுக்கு அவர் ஜெயத்தை கொண்டு வருவார். ஆனா அவரை நம்மளோட அதான் ஞானம் உள்ள தேவன். அவருடைய ஞானத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏசாயா 51 22, 23 வசனங்கள்ல பாக்குறோம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை. இவ்வளவு நாள் தத்தளிப்பின் பாத்திரத்துல இருந்தோம், நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுல இருந்து உன்னை விடுவிக்க போறேன்றாரு. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தும் கையில் அதை கொடுப்பேன் என்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. யாரு தத்தளிக்க பண்ணாங்களோ அவங்க கையில அந்த தத்தளிப்பை கொடுத்துருவேன்றாரு. அவங்க தத்தளிப்பாங்கன்றாரு. நீ குனி தர மாதிரி முதுகு மேல நான் நடந்து போறேன்னு சொன்னவங்க இவ்வளவு நாள் நீ இப்படித்தான் பண்ணணும், இன்னதான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு நம்மள கமாண்ட் பண்ணவங்க, நம்மள குனிந்து இருக்க வச்சவங்க, முகத்தடி மாதிரி நம்மள நிமிர விடாதபடிக்கு குனிய வச்சவங்களை தத்தளிக்க வச்சாங்க. கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம இருக்கிறது. ஒரு பாத்திரம் தழுவிக்கிட்டே இருந்த அப்படின்னு யோசித்து பாருங்க. அப்படி நம்மளை தத்தளிக்க வச்சவங்க அதை எடுத்து அவங்க கருத்துல கொடுப்பேன்றார். அவங்க நீ தத்தளிப்பாங்கன்ற. நீங்க சொல்லலாம் பழைய ஏற்பாடு தானுங்க, பழைய ஏற்பாட்டுலதான் அதெல்லாம் நடக்கும். புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. நீ உன்னை ஒரு இடத்துல இருக்க அவன் மறுகணத்தையும் காமி, உன்னுடைய வஸ்திரத்தை கேட்டா மேலெழுதி சேர்த்து கொடு, ஒரு மேல் வர பலம் வந்தோம்னா 2 மேல் கூட போ, உன்னை நிந்திக்கிறீங்களா நீ ஜோம் பண்ணு, உன்னை சபிக்கிறவங்கள ஆசீர்வாதம் பண்ணு. அப்படித்தானே புதிய ஏற்பாடு சொல்லியிருக்குன்னு. அதே புதிய ஏற்பாட்டுல பாருங்க 2 தெசலோனிக்கர் 1:6 சொல்றாரு, உங்களை உபத்திரப்படுத்துவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட இழைப்பாதலையும் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறதே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உங்களை உபத்திரப்படுத்தணும் உபத்திரத்தை கொடுப்பேன்றார். உங்களுக்கு நான் ஆறுதல் படுத்துவேன், இவ்வளவு நாள் நீங்க உபத்திரப்பட்ட எவ்வளவு ஆற்றி தேற்றுவேன்றார். உங்க காயத்துக்கு உங்க தழும்புக்கு நான் மருந்து போடுவேன்றார். உங்க காயங்களின் தழும்புகளையும் நீக்கி போடுவேன். இப்ப நடக்கிற காயங்களுக்கும் ஏற்கனவே நடந்த காயமா இருந்து இப்ப தழும்பாய் போன காரியங்கள் எல்லாம் மறக்கும்படி செய்வேன்றார். மனாசேன்றதுதான். மனாசேன்னு பேர் வைக்கிறார் யோசேப்பு தன் பிள்ளைக்கு. என் தகப்பன் வீட்டை மறக்கும்படி செய்தார், என் நிந்தனையை மறக்கும்படி செய்தார் மனாசே. அடுத்து என்ன சொல்றாரு, எப்ராயிம்ன்றார். அடுத்தது எப்ராயிம் என்ன, என்னை எந்த தேசத்துல என்னை சிறுமப்படுத்தினார்களோ அதே தேசத்திலே நான் பல்கி பெருகுவேன்றார். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. யோசேப்பு அவருடைய நிந்தெல்லாம் மறந்துட்டார். யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. அது போத்திபார் வீட்டுல இருந்ததெல்லாம் அவரால் மறக்க முடியுமா? அடிமையா இருந்தார், சிறைச்சாலையில ஒரு கைதிய மாதிரி இருந்தார். சகோதரர்கள்லாம் பகைச்சிட்டாங்க. ஒரு தனியா நிற்கக்கூடிய சூழ்நிலை. சகோதரர்கள் இருந்தும் சகோதரர்கள் இல்லாத போல ஒரு சூழ்நிலை, ஒரு அனாதையை போல. திரும்பி அவர் இவங்களெல்லாம் பார்ப்பாருன்னே தெரியாது அவருக்கு. எங்கேயோ கொண்டு போயிட்டார், கண்காணாத தேசத்துல போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆனா கடைசிய உயர்த்தி வரும்போது அதே சகோதரர்களை காலில் உள்ள வைக்கிறார். செய்யறாரா இல்லையா பாருங்க. அதான் நீதி செய்கிற தேவன். நீதி செய்கிற தேவன் நமக்கு நீதி செய்வார் ஆண்டவர் கண்டிப்பா.
சங்கீதம் 22:24 தாவீதுடைய சங்கீதம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகள் அவனை கேட்டறினார். அவன் கஷ்டப்படும் போது அவர் தன்னை மறைச்சு கொள்ளல. நான் அற்பமா எண்ண மாட்டேன், நான் அசட்டை பண்ண மாட்டேன், உன் துக்கத்தை நான் அற்பமா நினைக்க மாட்டேன், இதுவெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா நான் சொல்ல மாட்டேன்றார். மனுஷங்க அப்படி நினைப்பாங்க. அதான் சொல்றாரு ஏசாயா 54:17 சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இதெல்லாம் ஆயுதம் செஞ்சதை சுத்தி சொல்லல. இது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம்னா சிந்தனை. உனக்கு விரோதமா ஒருத்தன் சிந்திச்சா அதை வாய்க்காதே போக பண்ணுவேன்றாரு. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அவங்க உன்னை குற்றப்படுத்தலாம் நினைக்கிறாங்க, நீ அவங்களை குற்றப்படுத்தும்படியாக காரியம் மாறுதலாய் முடியும். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதிமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்தா அவங்களுக்குள்ள சுதந்திரத்தை சொல்றார். அது லேவியராம் படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் 12 கோத்திரங்களுக்கும் பிரிச்சு கொடு, சொத்தை நிலத்தெல்லாம் பிரிச்சு கொடுன்றாரு. ஆனா லேவியருக்கு மட்டும் ஒண்ணும் கொடுக்காதன்றாரு. ஏன்னா நானே அவங்க சுதந்திரம்ன்ற, நானே அவங்க சொத்துன்றார். இவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் அதை நம்ம நினைக்கிறோம்னா, சர்வ வல்லமை தேவன் சொல்றாரு நான் உங்களுக்கு சொந்தம்ன்றார். லேவியருக்கு நான் தான் உங்க சொத்துன்றாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், இவ்வளவு சம்பளத்துல ஒரு வேலை இருக்கணும், அது போதும். ஆனா ஆண்டவர் என்ன தருகிறேன்றாரு. இல்ல நம்ம அது வேண்டாம் ஆண்டவரே, இது மட்டும் கொடுங்க போதும், நீர் வேண்டாம்ன்றோம். ஆனா அவரு நான் வாரேன் வீட்டுக்குன்றாரு, இல்ல நீ யார வேண்டாம்ன்றாரு, இது மட்டும் கொடுத்தா போதும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? உருவாக்குனர் வேண்டாம், உருவாக்குனது மட்டும்தான் வேணும் நிக்கிறோம். நம்ம இவ்வளோண்டு வேணும், நம்ம கேட்கறது ஒண்ணுமே இல்லை, கடல்ல ஒரு துளி மாதிரி. அவர் நான் உனக்கு சொந்தம்ன்றாரு. எவ்வளவு பெரிய இருதயம் பாருங்க. சங்கீதம் 66:12 மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டு. மனுஷன் நம் தலைமையில நடக்க பண்ணினாரு. நிந்தனை, அவமானம், புறக்கணிப்பு மனுஷர்களால. எவ்வளவு பழிச்சொல், எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு அவமானம், கூணி கூறி நிக்க வச்சாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்ல வர்றாரு. எனக்கு தெரியாத அல்ல, தீயும் தண்ணீரை கடந்து வந்தோம். அதாவது இது நம்ம அழிஞ்சே போவோம். ஒண்ணு ஃபயர், தீ, இன்னொரு பக்கம் கடல், இந்த மாதிரி காரியங்கள் அப்படியெல்லாம் நடந்து வந்தோம். இந்த எண்டலையும் போனோம், அந்த எண்டலையும் போனோம், தத்தளிக்கிறது. அதான் ஒரு கப்பல் அப்படி ஆடுற மாதிரி அப்படி தத்தளிச்சோம். இதெல்லாம் கடந்து வந்தோம். ஆனா செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர், கடைசியா நிறுத்து வேண்ட. சகரியா 2:5 சொல்றாரு, நான் அதுக்கு சுற்றிலும் அக்கினி இருந்து அதுக்கு நடுவில் மகிமையா இருப்பேன் என்று கருத்து சொல்ல. நம்மளுக்கு அக்கினி மதிலா இருந்து நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காரு, பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. 8வது அதே சகரியா 2:8 சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். எப்படி சொல்றாரு பாருங்க, உன்னை தொடுற என் கண்மணியை தொடுகிறான்ற. உனக்கு நான் அக்கினி மதிலா இருந்தோடனே நான் பாதுகாப்பேன்றாரு. 2 ராஜாக்கள் 6:17 பாத்தீங்கன்னா எலிசாவை சுற்றி அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிக்குது. அந்த மழை முழுவதும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிக்குது. எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்காரு பாருங்க. அதான் ஆவிக்குரிய கண்கள் வேணும். நம்ம இந்த பைபிளை படிச்சாதான் இந்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படும். எபேசியர் 1:19 சொல்றாருல, பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாரும் ஐயான்றார். அவருடைய அந்த ஆண்டவருடைய இந்த அன்பு, அந்த அன்பின் நிமித்தம் தான் அதெல்லாம் நம்மகிட்ட பேசுறாரு. தெரியும். எரேமியா 1:8 என்ன சொல்றாருன்னா, உன்னை காக்கும்படி உன்னோட இருக்கிறேன்றாரு. எரேமியா 1:19 உன்னை தப்புவிக்கும்படி உன்னோட இருக்கிறேன்றாரு. எரேமியா 15:20 உன்னை தப்புவிக்கும்படியும் உன்னை ரட்சிக்கும்படிக்கும் உன்னோட இருக்கிறேன்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. முதல்ல உன்னை காக்கும்படி உன்னோட இருக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறார் ஃபர்ஸ்ட். அடுத்து உன்னை தப்புவிக்கும்படி, நம்மளுக்கு வியாதி வருதா, அந்த வியாதில இருந்து வெளியே கொண்டாந்துருவார். சமாதானத்தை இழந்து போகும்படியான சூழ்நிலை வருதா, அதுல இருந்து மீட்டெடுத்து சமாதானத்தை தருவார். ஆவியில நறுமுண்டு போறோமா, நொறுங்கி போறோமா, அங்க இருந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மள ஆவியில ஒரு விடுதலையை தருவார்.
இவ்வளவு சொல்றார். சங்கீதம் 127 முதல் 4 வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சங்கீதம் 127 சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டலின் பிரயாசம் விருதா. நம்ம வீட்டை கட்டணும் கூட அவருடைய கிருபை வேணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகளுடைய நம்மளுடைய பிரயாசம் வீண்றார். நம்ம வீட்டை கட்டணும்னு நினைச்சோம்னா கட்ட முடியாது. கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய அனுகிரகம் வேணும், அப்பத்தான் அது வாய்க்கும். அப்ப கர்த்தர் தான் நம்மளுக்கு வீட்டை கட்டி தரணும், நாம ஒண்ணு வீட்டை கட்ட முடியாது. அதே மாதிரி 2வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. எவ்வளவுதான் காவலாளிகள் இருந்தாலும் அது பாதுகாப்பு கிடையாது. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும். எனக்கு பணம் பாதுகாக்கும், என் வேலை பாதுகாக்கும், எனக்கு அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்காங்க, எனக்கு ஆளு நல்ல பெரிய பதவியில் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பாதுகாப்பு கிடையாது. நமக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரங்களை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே நமக்கு பிரியமான நித்திரை அளிக்கிறார். அவன் தூங்குறது கர்த்தருடைய கிருபை. நிம்மதியா தூங்க முடியுமா? கோடி கோடியா பணம் வச்சுட்டவங்க தூங்க முடியாது. அதை பாதுகாக்கணுமே தான் இருக்கும். நம்ம நிம்மதியா தூங்க வைக்கிறாரு. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எந்த விஞ்ஞானியாலும் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் ஒரு பிள்ளையை உருவாக்க முடியாது, கர்த்தர் தந்தாதான் உண்டு. இந்த சங்கீதம் 128 தான் நம்ம சொல்றது. இப்ப அடுத்த சங்கீதம் இதுதான் எல்லா திருமண வீட்லயும் நம்ம பாட்டா பாடுறது. ஆனா அது நமக்கு பொதுவா கொடுத்தது ஆண்டவர். திருமணம் ஆனவங்களும் இல்ல, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அது. சங்கீதம் 128, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இப்படி கர்த்தரை குறித்த நினைவோடு நான் வாழ்றது கர்த்தராலதான், நான் நிர்மலமாகாமல் இருக்கிறது கர்த்தராலதான், எனக்கு காரியங்கள்லாம் வாய்க்கிறது கர்த்தராலதான் யாரு நினைக்கிறானோ, கர்த்தரை குறித்த நினைவோடு இருக்கிறானோ அவன் பாக்கியவான்றாரு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தர் சொல்ற மாதிரி கர்த்தர் சித்தப்படி வாழ்கிறவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்றவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். அதை பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கிடணும். நம்ம இஷ்டம் போல நடந்தோம்னா கர்த்தர் கூட வரமாட்டார். கர்த்தர் சொல்ற வழியில நடந்தாதான் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை அது. தாவீதை பத்தி சொல்றாரு இல்லையா, அப்போஸ்தலர் 13:22, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என் சித்தத்தை அவன் செய்வான்றார். கர்த்தருடைய சித்தப்படி வாழும்போதுதான் இது இந்த பாக்கியம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பெட்டிய ஆசாரிகள் தான் தூக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. அதான் தொடக்கூடாது யாரும். இந்த பெட்டி யாரும் தொடக்கூடாது. தண்டுகள் பாய்ச்சிருப்பாங்க, அந்த தண்டைத்தான் தூக்கிக்கணும் ஒழிய பெட்டி யாரும் தொடக்கூடாது. ஆனா அது மாட்டு வண்டியில போகும்போது அது ஆடுது. உளுந்துருமே போய் ஊசா தொட்டான், அவன் அடிச்சுட்ட செத்து போட்டான். ஏன்னா கர்த்தர் ஒரு முறையை வச்சிருப்பார், யாரு எதை செய்யணும்னு அதன் மேல நடத்தணும். இப்ப ஆசாரிகள் செய்யறத லேவியர் செய்யக்கூடாது. ஆசாரிகள் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல போகணும். லேவியர்கள் வெளியே இருந்துதான் அவங்க வேலை செய்யணும், இவன் உள்ள போக கூடாது. இதெல்லாம் கர்த்தருடைய நியமம். ஆனா இவன் என்ன பண்றான், கோராகு, நீதான் நானும் தானே லேவியன், நீ தான் லேவியன் மோசே ஆரோனுக்கு பார்த்து சொல்றான், எதிர்த்து நிக்கிறான். ஏன் நான் ஆசாரியன் ஆகக்கூடாதான்னு கேட்கும் போது, கர்த்தரை நீ ஆசாரியன் வச்சாரு, நான் ஆசாரியன் நான் கேட்கவே இல்லைன்ற மோசே ஆரோனை பார்த்து சொல்றாரு, இவர் இன்னும் ஆசாரியனா இருக்குன்னு அவன் கேட்கல, கர்த்தர் நியமித்தார், கர்த்தருக்கு எதிர்த்து நிக்காதன்னு. அவன் எதிர்த்து நிக்கும் போது என்ன பண்ணிட்டாரு, பூமி பிளந்து கோராகு உள்ள போயிட்டார், விழுங்கி போட்டார். அப்படி போல கர்த்தர் ஒரு வைராக்கியம் உள்ளவர், இப்படித்தான் இருக்கணும்னு வச்சிருப்பாரு நேம். அதன் நம்ம செய்யணும். நம்ம நினைப்போம் நமக்கு பக்தியா தெரியும், அது ஊசா செஞ்சது நம்ம கரெக்டாதான் தெரியும். பெட்டி உள்ள போச்சு, கர்த்தருடைய பெட்டிக்கு சரியாதான பிடிச்சான்னு இல்லைன்னு நீ தொடக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாமுவேல் 7 நாள் காத்திருந்தார் சவுல, நான் பலியிடுவேன் காத்திருந்தார். இவன் ராஜா, அவர் ஆசாரியர். ஆனா 7வது நாள் முடிய போது தெரிஞ்சவனே அவன் சவுல் என்ன பண்ணார், அவசரப்பட்டு ஆசாரியன் செய்ய வேண்டியது அவன் செஞ்சுட்டான், பலி செலுத்திட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார், உடனே தூக்கி போட்டார் அவனை. நமக்கு நீதி செய்வது, நமக்கு பக்திங்கிறத செய்யப்படாது. அதுதான் சொல்றாரு. அதுதான் ஆராதனைன்றது முழுமையான அர்ப்பணிப்பு.
அது வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டிய காரியம். ஏதோ பாட்டு பாடுறது இல்ல, ஸ்லோவா பாட்டு பாடுறது ஆராதனை கிடையாது, அது வொர்ஷிப் கிடையாது. முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்கிறது தான் அங்க ஆராதனை. அடுத்து சொல்றாரு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்று ஒளிமர கண்டுகளை போல் இருப்பார்கள். திராட்சை செடி மாதிரி சுவை உள்ளவளா இருப்பா, சுவை தரும்படியாக இருக்கும். உன் வீடு புதுசா வர மனைவி ஒரு சுவை தரும்படியா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒரு ருசி ஊட்டின மாதிரி இருக்கும். உன் பிள்ளைகள் அபிஷேகிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, ஒலிவ கண்டுகளை போல இருப்பாங்கன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருப்பாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், கர்த்தர் சீயோனிலும் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுடன் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார், அன்லிமிட்டெட் காட். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 1:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க. அவர் அறிந்து வைத்திருந்ததுனாலதான் 2 தீமோத்தேயு 1:12 சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்றார். அதுக்குத்தான் இவ்வளவு தூரத்துக்கு வசனங்கள் எடுத்து நான் பேசுறேன். நம்ம வணங்குகிற தெய்வம் யாரு, எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாதான் நம்ம அவரோட ஐக்கியம் கொள்ள முடியும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, ஹியரிங் வேர்ட் ஆஃப் காட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ரோமர் 10:17 பவுல் சொல்றாரு, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். வசனத்தை மறுபடியும் மறுபடியும் நம்ம கேட்கும் போதுதான் யாரை குறித்து பேசுகிறார் அந்த மனுஷன், இது இவரா அப்படின்னு சொல்லி அவரை தெரிந்து கொள்ளும் போதுதான். ஏன்னா அவர் சொல்றாரு, we should have knowledge about someone, then only we should have faith in that person. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், ஒருவரை குறித்து நாம் அறிந்து கொண்டால்தான், சரியாக அறிந்து கொண்டால்தான் அவர் மீது நம்ம நம்பிக்கை கொள்ள முடியும்ன்றார். சோ ஃபெய்த்துக்கும் நாலேஜ் கனெக்டட். அதுக்காக தான் இவ்வளவு தூரத்துக்கு நான் வசனத்தை வச்சு பேசுறேன், நானா பேசிட்டு போயிட முடியல. எதுக்கு இவ்வளவு சிரத்தை எடுத்து இவ்வளவு வசனங்களை சொல்றேன்னு, இது ஆண்டவர் என்னை குறித்து இப்படியெல்லாம் சொல்லு. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்றாரு, தொடர்ந்து ஒருத்தரை குறிச்சு நம்ம கேட்கும் போது, பலர் மூலமா கேட்கும் போது அவர் மேல நம்ம நம்பிக்கை உண்டாகும். அதனாலதான் நம்ம தொடர்ந்து பாட்டு பாடுறது, தொடர்ந்து இந்த பிரசங்கங்களை கேட்கணும். நீங்க தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் படிச்ச வசனங்களை கேட்கணும். இது எப்ப தெரியும் கேட்டீங்கன்னா, எப்ப இதோடைய அருமை தெரியும்னா, கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தடுமாற மாட்டீங்க. கடல் கொந்தளிக்கும் போது, காற்று புயலா அடிக்கும் போது உங்க வாழ்க்கையில உங்க படகு தடுமாறாரு. என் கர்த்தர் இருக்கிறார், எனக்கு என் கர்த்தர் இருக்கிறார். நீங்க கர்த்தரோட இருந்தா தான் நீ அந்த தைரியம் உங்களுக்கு வரும். கர்த்தரை பற்றி சரியான அறிவு வேணும் உங்களுக்கு. எவ்வளவு தடைப்பட்டாலும் வாழ்க்கையில, இல்ல என் கர்த்தர் இருக்கிறார், யார் எதிர்த்துனாலும் என் கர்த்தர் இருக்கிறார், என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்கு நடக்காத போது தெரியாது, பெரிய காரியம் நடக்கும் போதுதான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தாயாரு, என் பையன் இருக்கிறான், என் பையன் வருவான், படிச்சு வருவான், வேலையில உட்காந்துட்டான்னா எனக்கு எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். கடைசியில பையனுக்கு பாத்தீங்கன்னா, அவன் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனா வேலை போயிடுச்சு, சில காரணங்களால வேலை போயிடுச்சு, எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது. ஏன்னா அந்த அம்மாவா என்ன சொல்லிச்சுன்னா, கர்த்தர் இருக்கிறார் எனக்குன்னு சொல்லல, என் பையன் இருக்கிறார். உன் பையன் பாரு, என் பையன் என்ன, என் பையன் வேலைக்கு போவான், அவன் சம்பாத்தியத்தை கொண்டு வருவான், நாங்க அப்படி சுகபோகமா வாழ்ந்துருவோம். வேலையே போச்சு, வானத்தை அண்ணாந்து பார்க்க வச்சிருவார். அதனாலதான் ஆண்டவர் இவ்வளவு பேசுறாரு, கர்த்தரை என்ன சார்ந்து கொள், நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. இப்போ பார்ப்போம் பின்னாடி. ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்துல இருந்தா நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, நான் உன் பக்கத்துல இருந்தானா உனக்கு விரோதமா யார் நிக்க முடியும், எனக்கு விரோதமா யார் நிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்க தனியா நின்னீங்கன்னா எல்லாரும் உங்களை இழுத்து நிற்பாங்க. உங்களோட கர்த்தர் இருந்தாருன்னா கர்த்தரை பார்த்து பயந்து ஓடிடுவானுங்க. தாவீது அதனாலதான் கோலியாத்தை பாருங்க, என் கூட இருக்கிறது என் கர்த்தர், என் ஆண்டவர், சர்வவல்லமையுள்ள தேவன் என்னோட இருக்கிறான்னு. அந்த அறிவு சவுலுக்கு இல்ல.
மொத்த ராணுவத்துக்கு இல்லை, அந்த 15 வயசு 16 வயசு பையனுக்கு இருந்துச்சு தாவீதுக்கு. என் கர்த்தர் என்னோட இருக்கிறார். எப்படி பாருங்க, கோலியாத்த தலையை சீவி தூக்கிட்டான். அது எப்படி இருக்கு, கோலியாத்துடைய சரீரத்தின் மேல ஏறி நின்று வெட்டினான் இருக்குது. சாதாரண காரியமா அது? வாழ்க்கையை ஜெயிச்சாரு. சங்கீதம் 18 முதல் 2 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், என் பலன் நீர்தான் ஆண்டவர் என்றார் தாவீது. என்னை பாருங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலன்ற யூ ஆர் மை ஸ்ட்ரென்த். நம்மள பாக்குறோம், ஆனா அவர் என்ன பண்ணாவே, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய ஆண்டவரே, என் பலன் நீங்க தான் பண்றாரு. என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா? அதுக்குதான் சொல்றார் ஆண்டவர். இதை சுவீகரித்துக் கொள்றார். இதுதான் ஆசீர்வாதம். நான் தான் உனக்கு அடைக்கலம், கேடயம், அரண், கோட்டை. நான் தான் உன் பலன். என்னை சார்ந்துகொள், என்னை கூப்பிடு, என்னை கூப்பிடு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு. நம்மளை பாத்துங்க, நம்ம இதை பெற்றுக்கொள்ளணும். இதை பெற்றுக்கொள்ளணும். சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்றாரு, நான் கூட வரேன், உன்னை நம்மளை உருவாக்கின தேவன், பரம தகப்பன், அன்புள்ள தெய்வம். அன்பே அவர், அன்புதான் அவர், எதுவும் இல்லை. அவரை நம்மளை அவ்வளவு நேசிக்கிற தெய்வம் சொல்றாரு, என்னை கூப்பிடு, நான் வாரேன். மோசே சொல்றாரு, நான் எதுனால் விசேஷித்தவன், நீர் என்னோடு வருவதனால் அல்லவா, என் கூட வாங்க ஆண்டவன் கூப்பிட்டா நான் வருவேன்ற. சங்கீதம் 118:6. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நம்ம கூட இருந்தாருன்னா எவ்வளவு பெரிய தைரியம் வந்திருக்கு பாருங்க. ரோமர் 8:32 வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அவரே கொடுத்துட்டாரு. அப்ப மீது என்ன இருக்குது? அவரே கொடுத்தவரு மற்றதை கொடுக்க மாட்டாரா? செய்வாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதே ஏசாயா 29:7-8 வசனங்கள். அரியணின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சல ஜாதிகளும் அதன் மேலும் அதன் அரண் மேல் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கன் செய்கிற அனைவரும் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்பில் ஒப்பா இருப்பார்கள். நமக்கு எதிராக நிற்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை சொல்றாரு, எப்படி இருப்பாங்கன்னா ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்பில் ஒப்பார்கள். சொப்பனம் காண்கிறது போல இருப்பாங்களாம். சொப்பனம்னா ராத்திரிகள் தான் வரும்ன்றது இந்த வசனத்துல பாக்குறோம். அப்படி சொப்பனம் காண்கள் போல இருப்பாங்கன்னா அடுத்த வசனத்தை படிக்கும் போதுதான் அது என்னன்னு விளங்கும். அது பசியா இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையா இருக்கிறது போலும். அவனுக்கு நடக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது நடக்கல, ரியலா. பசியா இருக்கிறவன் அவன் பசியோட இருக்கிறான், ஆனா சொப்பனத்துல சாப்பிடுற மாதிரி பாக்குறான், ஆனா முழிச்சு அவன் பண்றான், பசியோட தான் இருக்கிறான். தாகமா இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவணத்தோடு இருக்கிறது போலவும் சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகள் இருக்கும். நமக்கு விரோதமா இருக்கிறவன் அவன் எல்லாம் இருக்கிறது மாதிரி தெரியுமா, ஆனா அது சொப்பன மாதிரின்றாரு. ரியல் அது கிடையாது. நீ நல்லா இருக்கான்னு நினைக்காத, நல்லா இருக்கா நினைக்காத. அவன் பசியோடு இருக்கிறான், தாகத்தோடு இருக்கிறான்றார். யாத்திராகம் 20:24 வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி நீ பெரிய தங்கத்துல வெள்ளியில எல்லாம் பெரிய உருவத்தெல்லாம் செய்யாதன்ட்ட. முதல்ல இருந்தே பைபிள் முழுக்க சொல்றாரு, எனக்கு நிகர் ஒரு தெய்வம் கிடையாது, என்னை அன்றி வேறு ஒரு தெய்வம் கிடையாது, எனக்கு ஒப்பாக ஒரு உருவத்தை செய்து வைத்து அதை வணங்காத, அது வெள்ளினாலேயோ பொண்ணுனாலேயோ மரத்தினால எதுலனாலும் செய்யாதன்ட்ட. வெறும் மண்ணுனால என்ன பண்ண ஒரு பலிபீடத்தை எனக்கு உண்டாக்குன்றார். அதன் மேல் உன் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாக செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த இடத்துலயும் உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்க இருந்தாலும் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எங்க வரணும்னு நினைக்காத, எப்படியோ வரணும் போல கர்த்தர்ட்ட எப்படி போவேன்னு நினைக்காத. நான் வருவேன், நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்ற. எந்த இடத்துல இருந்தாலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ற. யாத்திராகம் 23:25 வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் இருக்கு, விலக்கி போடுவார்.
உங்க அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். எனக்கு எப்படி ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்காத. உன்னுடைய நீ சாப்பிடுற சாப்பாடை நான் ஆசீர்வதித்து கொடுப்பேன். உனக்கு வியாதி உனக்கு வராதபடிக்கு காத்துக் கொள்வேன்ற எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. மோசையை பார்க்கிறோம். யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனத்துல 10ஆம் வசனம் சொல்றாங்க திக்குவாயி மந்தனாகுன்றாரு. 11ஆவது வசனம் அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? பூமியனையும் செவிடனையும் பார்வையற்றவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தரை நான் அல்லவா. இவனை சுத்தி பாக்குற யார் யார் இருக்கா? பூமியனை பாக்குற, வாய் உள்ளவனும் பாக்குற, பேசுகிறவனையும் பாக்குற, பூமியனையும் பாக்குற, செவிடனையும் பாக்குற, பார்வை உள்ளவனையும் பாக்குற, குருடனையும் பாக்குற. இவ்வளவு உண்டாக்கினவர் யாருன்ற கர்த்தராகிய நான் அல்லவா. ஆண்டவர் நான் தானே உருவாக்கினேன். இதெல்லாம் நீ பாக்குறேன், ஏன் உனக்கு திக்குவாய் மந்தராவன்றாரு. அதுக்கப்புறம் 12ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, ஆதலால் நீ போ, பார்வோன்ட்ட போய் சொல்றாரு, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். எப்படி என்கரேஜ் பண்றாரு பாருங்க, எப்படி உற்சாகப்படுத்துறாரு, திடப்படுத்துறாரு பாருங்க. உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். வாயோடு வாயாக இருந்து நீ பேச வேண்டியதை நான் பேசுவேன் அப்படின்றாரு. அதற்கு அவன் 13ஆவது வசனத்துல, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். திரும்ப பாருங்க இவருக்கு எவ்வளவு தயக்கம் இருக்கு. நமக்கு அப்படி இருக்கும். அதான் சொல்றாரு ஆண்டவர். அவளை சொன்ன பிறகும் உமக்கு யாருக்கு சித்தமா இருக்கு உமக்கு அவங்களை அனுப்பும். அப்ப 14ஆவது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். உன் சகோதரன் ஆரோன், உங்க அண்ணன் 2 வயசு பெரியவன் ஆரோன், அவன் நல்லா பேசுறவன், லேவியன். அவன் சொல்ற நன்றாய் பேசுகிறவன், ஆனாலும் நீ தான் எனக்கு வேணும்ன்ற. உன்னைத்தான் அவர் ஆசீர்வதிக்கணும் என்றேன் நான் என்ற. மோசையைத்தான் ஆசீர்வதிக்க விரும்புறார். 15ஆவது வசனம், நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் அவன்கிட்ட பேசுவேன், நீ அவன்கிட்ட பேசுகின்ற. உன் மூலமா தான் நான் பேசுவேன், உன் மூலமா தான் நான் செய்வேன். நீ தான் எனக்கு வாயார இருக்கணும்ன்ற. கர்த்தருடைய தீர்க்கதரிசி என் வாய் நீதான்ற, நீதான் இருக்கணும்ன்ற. எவ்வளவு பாருங்க ஆசீர்வதிக்கிறத. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்றது இதுதான். நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு உணர்த்துவேன். நீ அவன்கிட்ட பேசும்போது அவன் வாயிலிருந்து நான் பேச வேண்டியது நான் பேச வைப்பேன்ற. 16ஆவது வசனம், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், நிவிதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, நீதான் எனக்கு ரெப்ரசன்டேட்டிவ், உனக்கு அசிஸ்டண்டா தான் அவனை வைப்பேன்ற. இப்படிதான் நமக்கு ஆண்டு பொசிஷன் கொடுக்கிறாரு. அடுத்த ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஆதியா 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். முதல் வசனம் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றார். கண்ட்ரி, ஃபேமிலி, ஃபாதர்ஸ் ஹவுஸ். உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனோட வீட்டை விட்டு புறப்பட்டு போ. இது ஒருத்தருக்கு ப்ராஃபஸியா வந்துகிட்டு இருக்குது இந்த வார்த்தை. இது ப்ராஃபஸின்றார். இது ஒரு தீர்க்க தரிசனமா வந்துட்டு இருக்கு ஒருத்தருக்கு. இந்த இடத்த விட்டு நான் போகணுமா, என் தகப்பனோட வீட்டை போகணுமா, என் குடும்பத்தை விட்டு வேணுமானா புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 2ஆவது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்ம முதல்ல நின்றுட்டோம். ஃபர்ஸ்ட் ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதிங்கப்பா நின்றுட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோசேப்பு. யோசேப்பு ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, சகல இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் யோசேப்பு ஆசீர்வாதமாக்கிட்டார். பார்வோன் அரண்மனைக்கே ஆசீர்வாதம், எகிப்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். அதனாலதான் சொல்றாரு, இந்த இடத்துக்குள்ள இருக்காரு, இதை விட்டு வெளியே வா, உன்னை குறித்து நான் பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறேன், இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்த விட்டு வெளியே வா, இது உன்னை மைண்ட் பண்ணுது, இதை விட்டு வெளியே வா, அப்பதான் நீ பழுகி பெருக முடியும்ன்றாரு. 3ஆவது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கின்றார். அநேக ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்க போற. ஒரு குடும்பத்துல இருக்க நீ வெளியில வந்தீங்கன்னா அநேக குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமாக மாறுவாய் என்றார். அப்ப இதெல்லாம் பேசும்போது எத்தனை வயசுனா 4ஆவது வசனம் சொல்றாரு, 75 வயது உள்ளவனாக இருந்தான். இவ்வளவு வயசாகிருச்சுன்னு சொல்லாத, 75 வயதுல இருக்கிற ஆபிரகாமை கொண்டு வந்து என்ன சொல்ற, நீ அநேக ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும் வான்ற. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6, 9, 2 வசனங்கள். அவர்கள்
அதாவது ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. அவ்வளவு சொத்து தாங்க முடியல, பூமி தாங்க கூடாதபடிக்கு ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சொத்து அவ்வளவு ஆயிடுச்சு. வேலைக்காரங்கெல்லாம் வாக்குவாதம் பண்றான். அப்ப 19ஆவது வசனம் சொல்றாரு 13:9, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றாரு, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அழகா பாருங்க, எனக்கு இது வேணும்னு கேட்கல ஆபிரகாம். நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, நீ இடது பக்கம் போயினா இடது பக்கம் எடுத்துக்கோ, வலது பக்கம்னா வலது, எதனாலும் நீ எடுத்துக்கோ, மீதியா இருக்கிறத எடுத்துக்கிறேன்ற. அப்ப என்ன நடக்குது பாருங்க, 14-17 வசனம், அதே 13ஆம் அதிகாரம், ஆதிகாரம் 13ஆம் அதிகாரம் 14-17 வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார், 4 திசை நோக்கிப்பார் என்றார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணப்படுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். கால் விதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தம். அப்படி போல நம்ம நினைக்கிறோம், எனக்கு உள்ளது இவங்க எடுத்துட்டாங்க, எனக்கு உள்ள ஆசீர்வாதத்தை இவங்க எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிற. இல்ல, உனக்கு இந்த நீ கால் வைக்கிற இடத்துல உனக்கு நான் தரப்போறேன். வம்சம் வம்சம் உன்னை ஆசீர்வதிப்பேன், சந்ததி சந்ததி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் எப்படி பாருங்க. யோபு 4ஆம் தலைமுறையும் கண்டார் இருக்கு. யோசிப்பு மனாசின் குமாரர்களையும் கண்டான் இருக்கு. மனாசின் குமாரர்களை 3ஆம் தலைமுறையும் கண்டான் இருக்கு. அப்படி போல நம்மள ஆண்டவர் தீர்க்காயுசை கொடுப்பார். தாவீதுக்கு தீர்க்காயுசை கொடுத்தார், அப்படி போல தருவார் ஆண்டவர். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோ ஊழியர் இல்ல, என் மேல அவர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், எனக்கு அவர் வாயில வார்த்தைகளை தர பேச வைக்கிறார்ல, என் சந்ததியின் சந்ததியின் மேலேயும் அது பாய்ந்து ஓடும், வழிந்து ஓடும். அப்படி போல ஆசீர்வதிப்பேன்றார். இது உடன்படிக்கைன்றார். உடன்படிக்கை என்ன? 2 பேரும் சேர்ந்து எழுதுறது. உடன்படிக்கை நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க ஒரு அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. நான் இப்ப கேமராமேனா இருக்கும்போது அவங்களுக்காக நான் ஒர்க் பண்ணணும். அவங்க ஒரு சைடு உட்காந்துருக்கேன், நான் ஒரு சைடு உட்காந்துருக்கேன். நடுவில் ஒருத்தர் லேப்டாப் வச்சுக்கிட்டு அவங்க அவங்க டிமாண்ட் சொல்றாங்க, எனக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நீங்க செஞ்சு கொடுத்தாதான் நான் செய்ய முடியும்ன்றேன். இது 2யுமே டைப் பண்ணிட்டாங்க. டைப் பண்ணி 2 காப்பி எடுத்தாங்க. 2லையும் நாங்க சைன் பண்ணோம். இதுல 2லையும் சைன் பண்ணி அவர் ஒரு காப்பி வச்சு நான் ஒரு காப்பி வச்சு, அது கமிட்மெண்ட். அப்படி போல ஆண்டவர் உடன்படிக்கை பண்றாரு நம்மளோட. நீங்க சகோதரர் டிஜிஎஸ் தினகரனுடைய சாட்சி கேட்டீங்கன்னா தெரியும். அவர் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது, ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்களாம் நீங்க செஞ்சு கொடுக்கணும் ஆண்டவரேன்னு கேட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரா, அதை எழுதி சைன் பண்ணாங்களா 2 பேரும். அதுல அவர் ஆண்டவரும் டிஜிஎஸ் தினகரன் அதுல சைன் பண்ணாங்க. அக்ரிமெண்ட், உடன்படிக்கை பண்றாரு ஆண்டவர். அப்படி போல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நம்மளோட. அது மாதிரி ஈசாக்கு அப்படி ஆசீர்வதிக்கிறா பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். ஈசாக்கு, முதல்ல ஆபிரகாமை பார்த்தோம், அடுத்து ஈசாக்கு அந்த தேசத்தில் கேரார்ன தேசம், அது 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் 6வது வசனத்திலையும் அது குறிப்பிட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் கேரார்ல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. 100 மடங்கு பலனம். பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறாரு. எல்லாமே யாருக்குமே விதைக்க முடியாது. பஞ்ச காலம், மழையே இருக்காது, பூமி வெடிச்சு கிடக்கும். ஆனா அங்க என்ன பண்றாரு, ஈசாக்கு மட்டும் விதை விதைக்கிறாரு. அது 100 மடங்கு பலன் கொடுக்குறாரு. அங்க ரொம்ப சுத்தி இருக்கிறத பார்த்து நீ என்ன பண்ணாத, ஜட்ஜ் பண்ணாத, இப்படித்தான் இருக்கும் என் வாழ்க்கை நினைக்காத. உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது வரைக்கும் எனக்கு இப்படித்தானே இருந்திருக்கு, நீ இப்படித்தான் வாழ போறேன்னு நினைக்காத. இது ஒரு தீர்க்க தரிசனமா வருது.
இப்படி இதுவரையும் இப்படிதான் நடத்திட்டு வந்தாரு எனக்கு வாழ்க்கையை, நீ இப்படித்தான் போகும்னு நினைக்காத, கர்த்தர் அதை மாத்தி போட போறேன்ற, 100 மடங்கு பலன் உனக்கு கொடுக்க போறேன், என்னை நம்புன்ற. ஆதியாகமம் 24:31 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். இது எப்படி இருக்குன்னா, லாபான் எலியேசரை பார்த்து பேசுனது. இது ஈசாக்குள்ளதான் இது. அதாவது லாபான் எலியேசரை பார்த்து பேசுனது. எலியேசர்னு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 15:2 இருக்குது. அதுல வீட்டின் ஊழியக்காரர்ல தலைவனாக இருந்த ஒருவன் தான் இருக்கும். நல்லா முன்னாடி வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அது எலியேசர். எலியேசரை அனுப்புறாங்க, என்னுடைய இதுக்கு நீ போய் பார்த்துட்டு வா, பொண்ணு பார்த்துட்டான்னு வரும்போது அது நடக்குது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாரும். இது புரியுது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது சாதாரணமா எடுத்துக்கோ. நம்ம ஒரு திருமண காரியம் நடக்கும் போதெல்லாம் இந்த வசனம் போடுவாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாரும்ட்டு. எலியேசரை பார்த்து லாபான் சொல்றான், ரெபெக்காளுடைய அண்ணன் லாபான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். பாருங்க, அது ஆதியாகமம் 24:5-7 அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாது இருந்தான். இவன் சொல்றான், வேலைக்காரன் ஆபிரகாம்கிட்ட சொல்றான், நான் போறேன், நான் போகும்போது ஒருவேளை அந்த பிள்ளை வரலண்டா நான் என்ன பண்ணேன்னு கேட்கறான். அதுக்கு 7வது வசனத்துல அவர் சொல்றாரு, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இது 40வது வசனத்துன்னு சொல்றாரு, 24:40 சொல்றாரு, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆண்டவர் லாசருக்கு என்ன பண்றாரு பாருங்க. எலியேசர் போறாரு, எலியேசர் போறான். அவன் ஒருவேளை நான் போனா அந்த பிள்ளை வரலன்னா என்ன பண்றதுன்னா, உனக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்பிச்சு அதை கர்த்தர் நடத்துவார். God will send an angel in front of you. நீ போற நினைக்காத, உனக்கு முன்னாடி ஒரு தூதன் போவான். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் எப்படி உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன்ற, உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு தெரியும், உன்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டேன்ற. அது 24:14 நான் குடிக்க, எலியேசர் சொல்றான், நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவதான் என் எஜமானுக்கு கர்த்தருக்கு நியமித்திருக்கிற பிள்ளை, அதான் தேவ சித்தம் சொல்லி கேட்கிறான், அடையாளம் கேட்கிறான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, அதே மாதிரி ரெபெக்கா என்ன பண்ணிட்டா, உனக்கும் கொடுக்குறேன் உன் ஒட்டகத்துக்கும் வார்க்கிறேன்னு சொல்லி குடங்குடமா கொண்டாந்து ஊத்துறான். அந்த விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த பரந்த மனப்பான்மை, அன்பு, ஒரு அண்ணியின் உபசரிக்கிறது. எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்ன்றது கேட்கிறான். இப்படிப்பட்ட ஒரு உபசரிக்கிற, ஒரு விருந்தோம்பல் உள்ள, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி உள்ள ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை அப்படியே வாக்கி செய்யறாரு. 24:48 சொல்றான், என்னை நேர்வழியை நடத்தி வந்தார் கர்த்தர். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றாரு. ஆண்டவர் ஸ்தம்பிச்சு நிக்கலங்க, ஆண்டவர் போய்கிட்டு தான் இருக்கிறாரு, நடத்திக்கிட்டு தான் இருக்காரு எல்லாமே. 24:50 பாக்குறோம், அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் போலம் ஒன்று சொல்லக்கூடாது, இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு, இதுக்கு எதிராக யாரும் நாங்க நிக்க முடியாது அப்படின்றாங்க. அந்த தேவ சித்தத்திற்கான அடையாளம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமானது. நமக்கு இது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெண்ணு பார்க்கணும்னா குணத்தை பாரு அப்படின்னு சொல்றாரு. அவ என்ன வேலையில இருப்பா, எவ்வளவு சொத்து இருக்கும் அவளுக்கு, மாமனார் வீட்டுல இருந்து என்ன செய்வாங்கன்னு பார்க்காத, அந்நீரை உபசரிக்கக்கூடிய ஒரு பரந்த இருதயம், அன்பு வேணும், அப்படிப்பட்ட குணம் உள்ளவளா பாருன்றார். நம்ம அப்படி இருக்கிறோமான்றதான்.